தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். செய்தி சுருக்கம். வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல். விவசாயிகள் எதிர்பார்ப்பு. திமுக ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளாக வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட்டை தாக்கல் செய்து வருகிறது. வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், வேளாண் வணிகப் பிரிவுக்கான திட்டங்கள் மட்டுமின்றி கூட்டுறவு, பால்வளம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, மின்சாரம் உள்ளிட்ட விவசாயிகள் தொடர்புடைய துறைகளுக்கான திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை 3வது முறையாக அமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்கிறார். லோக்சபா தேர்தல் நெருங்குவதால் விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மண்வள மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிப்பது, வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான திட்டங்கள் அறிவிக்கப்படலாம். ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் மோடி. ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் IIMகள், மின்சார ரயில் சேவை உட்பட பல்லாயிரம் கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இத்திட்டங்களை துவக்கி வைக்க பிரதமர் மோடி இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார். திட்டங்களை துவக்கி வைத்த பின் மௌலானா ஆசாத் மைதானத்தில் நடக்கவுள்ள பொதுக்கூட்டத்திலும் மோடி பேசுகிறார். பிரதமர் வருகையை ஒட்டி பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை தோல்வி. விவசாயிகள் நாளை பேரணி. விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை, கடன் தள்ளுபடி, விவசாயிகள் மீதான வழக்குகளை வாபஸ் பெறுவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பஞ்சாப், ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச விவசாயிகள் டில்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா எல்லையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அரசு தரப்புக்கும் விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையே நடந்த பல சுற்று பேச்சில் முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் அமைச்சர்கள் பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா, நித்யானந்த் ராய் ஆகியோர் நேற்று விவசாய சங்கத்தினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இதையடுத்து விவசாயிகள் நாளை டெல்லி நோக்கி பேரணி துவங்க உள்ளதாக அறிவித்துள்ளனர். செல்வ பெருந்தகை நியமனத்தை விமர்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த அழகிரி மாற்றப்பட்டுள்ளார். அவருடைய இடத்துக்கு சட்டசபை காங்கிரஸ் தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டுள்ளார். இது காங்கிரஸில் இருக்கும் கோஷ்டி தலைவர்களுக்கு குமுறலை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டணி கட்சியாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்போருக்கு கடும் எரிச்சலை ஏற்படுத்தி இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் கூறுகின்றனர். காரணம், விசியின் தலைவர் திருமாவளவனோடு நெருக்கமாக இருந்து அக்கட்சியின் துணை பொதுச் செயலர் பதவியிலும் இருந்தவர் செல்வ பெருந்தகை. திருமாவளவன் மங்களூர் தொகுதியில் போட்டியிட்டு சட்டசபை உறுப்பினரானார். பின் பதவியை ராஜினாமா செய்தார். அதனால் அங்கு நடந்த இடைத்தேர்தலில் விசி சார்பில் செல்வ பெருந்தகை வேட்பாளராக்கப்பட்டார். தேர்தலில் வெற்றி பெற்று MLAவாகவும் ஆனார். ஆனால் கொஞ்ச காலத்துக்கு பின் அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் எம்பியான சிதம்பரத்தோடு கைகோர்த்தார். பின் காங்கிரஸில் இணைந்தார். அவர் காங்கிரஸில் இணைந்து விட்டாலும் செல்வ பெருந்தகை மீதான எதிர்ப்பு விசிக்கள் மத்தியில் தொடர்ந்தது. இந்நிலையில் அவர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கப்பட்டுவிட விசிக்களுக்கு பிடிக்கவில்லை. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் தலைமை மீது விசிக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். விசி துணை பொதுச் செயலர் வன்னி அரசு செல்வ பெருந்தகையை மாநில தலைவராக்கிய காங்கிரஸை கடுமையாக விமர்சித்து கட்சியின் கருத்து போல சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக கூட்டணிக்குள் இருக்கும் இவ்விரு கட்சிகளும் இப்படி திடீர் மோதலை துவக்கி இருப்பது கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் வரும் நகைகள் எத்தனை கிலோ தெரியுமா? தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் தொடர்ந்த சொத்து குவிப்பு வழக்கை பெங்களூரு நீதிமன்றம் விசாரித்தது. ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா, அவரது அண்ணி இளவரசி சுதாகரன் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு 100 கோடி ரூபாய் அபராதமும் மற்ற மூவருக்கு தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இந்த வழக்கை பெங்களூரு கோர்ட் விசாரித்தது. இதனால் ஜெயலலிதாவிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் மற்றும் பொருட்கள் கர்நாடக அரசு கருவூல வைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு எதிரான வழக்கை விசாரித்ததால் கர்நாடக அரசுக்கு ஏற்பட்ட செலவை ஈடு செய்ய அவரது நகைகளை ஏலம் விட வேண்டும். அதற்கு கோர்ட் உத்தரவிடக் கோரி RTI ஆர்வலர் நரசிம்மமூர்த்தி பெங்களூரு கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார்.
வழக்கை விசாரித்த நீதிபதி மோகன் ஜெயலலிதாவின் குடும்பத்தினருக்கு இந்த நகைகளை பெற உரிமை இல்லை என கூறினார். அதே நேரத்தில் நகைகளை ஏலம் விடவும் உத்தரவிட முடியாது. தமிழக அரசிடம் நகைகளை ஒப்படைத்து விடலாம். ஆனால் வழக்கு செலவாக ரூபாய் 5 கோடியை கர்நாடக அரசுக்கு தமிழக அரசு செலுத்த வேண்டும் என நீதிபதி மோகன் கடந்த மாதம் உத்தரவிட்டார். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. கோர்ட்டு பிறப்பித்த உத்தரவு பின்வருமாறு: ஜெயலலிதாவின் தங்கம், வைர, வெள்ளி நகைகளை மார்ச் 6, 7 ஆகிய தேதிகளில் தமிழக அரசு பெற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக உள்துறை செயலாளர் நேரில் ஆஜராகி நகைகளை பெற்றுக்கொள்ளலாம். நகைகளை பெற்றுக்கொள்ளும் சமயத்தில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை இரு மாநில போலீசாரும் செய்ய வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஜெயலலிதாவுக்கு சொந்தமான 28 கிலோ தங்க வைர நகைகள், 800 கிலோ வெள்ளி நகைகள் 6 பெட்டிகளில் பெங்களூருவில் உள்ள கர்நாடக அரசின் கருவூலத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா நகைகள் பல கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக கடலோர மாவட்டத்தில் பிப்ரவரி 25 மழைக்கு வாய்ப்பு. தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வழக்கத்தை விட 5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும். தமிழக கடலோர மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்ரீரங்கம் கோயிலில் தெப்ப திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் மாசி திருவிழா கடந்த 11ஆம் தேதி தொடங்கியது. விழாவை முன்னிட்டு நம்பெருமாள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்து வருகிறார். 8ஆம் நாளான நேற்றிரவு தெப்ப திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மூலஸ்தானத்திலிருந்து உபய நாச்சியார்களுடன் புறப்பட்ட நம்பெருமாள் தெப்பக்குளம் ஆஸ்தான மண்டபத்தை சேர்ந்தடைந்தார். அங்கு பக்தர்களுக்கு சேவை சாதித்த அவர் தீபாராதனைக்கு பின் தெப்பக்குளத்தில் வண்ண விளக்குகளால் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உபய நாச்சியார்களுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். தெப்பத்தில் 3 முறை வலம் வந்து தெப்பக்குளத்தை சுற்றிலும் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் நம்பெருமாள். தெப்பத்தில் எழுந்தருளிய நம்பெருமாளை ரங்கா ரங்கா என்ற பக்தி கோஷத்துடன் பக்தர்கள் தரிசித்தனர்.